இஸ்ரேலை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நேத்தன்யாகு அடாவடித்தனம் செய்கின்ற ஒரு வார்க்கு கிரிமினல். அந்த கிரிமினல் இருக்கும் வரை அவர் வந்து குண்டு மழை பொழிந்து கொண்டே இருப்பார். இது வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி இருக்கிற எவ்வளவு குண்டு வேணாலும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு கிரிமினல்ஸையும் வந்து நம்பி ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது. ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய ரியாக்ஷன் தான் ஒரு மெச்சூரிட்டி வந்து அனைவரும் வந்து எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் பாக்கி ரெண்டு பேரும் வந்து இம்மெச்சூர். டொனால்ட் ட்ரம்ப் இம்மெச்சூர், இவர் வந்து ஒரு வார்மோங்கர், இல்லை என்றால் அவருடைய சீட் அங்க இருக்காது. அப்ப ஈரான் என்ன செய்யும் என்றதை பொறுத்து தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஈரான் வந்து அமெரிக்கன் அசட்ஸை வந்து அட்டாக் செய்யாது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பயமுறுத்தல் வேணால் செய்வார்கள், ஆனால் தொடர்ந்து வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலை அடித்துக் கொண்டு தான் இருப்பார்கள். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து தடுக்க முடியாது, இவருடைய அயர்ன் டோமோ இல்லை என்றால் ஏரோ மிசைல்ஸை வந்து தடுக்க முடியாது. அது எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் என்று நான் காண்கிறேன். அதை தாண்டி இனி ஈரான் தன்னுடைய அந்த ரிவெஞ்சை வந்து எங்க வேணாலும் எடுக்கலாம். அதாவது எனி அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஹோல்டர் இன்னைக்கு வந்து பிகம் ஸ்பேர் கேம். எங்க வேணாலும் யாரை வேணாலும் எப்ப வேணாலும் அவர்கள் வந்து தாக்கலாம். அது ஈரானை பொறுத்தவரை ஈரான் இதுவரை தன்னுடைய அந்த ப்ராக்சிஸை வைத்துத்தான் இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டிருந்தது. ப்ராக்சிஸ் என்றால் ஹூத்திஸ், அதே மாதிரி ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இன்னைக்கு நேரடியாக இறங்கி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நேரடியாக அவர்கள் வந்து அமெரிக்கன்ஸை இப்போதைக்கு தாக்க மாட்டார்கள். இப்போதைக்கு தாக்குறது வந்து நிச்சயமாக இஸ்ரேலாகத்தான் இருக்கும், இல்லையென்றால் இஸ்ரேலியர்களாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் பெரிய ஒரு ரியாக்ஷன் வரல இஸ்ரேல் மேல இந்த மிசைல்ஸ் தொடுப்பதை தவறு. அதை தாண்டி இன்னொரு ஆக்ஷன் நாம் இதுவரை பார்க்கவில்லை. ஐஆர்ஜிசி டெஃபினட்டாக சொல்லியிருக்குது, ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் வந்து நாம க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் அதுவும் இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. ஏனென்றால் தாராளமாக அதில் வருகின்ற ஆயில் என்பது சைனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் தான் போகுது. அதனால சைனாவை பாதிக்கக்கூடாது என்ற அந்த எண்ணமும் அவர்களுக்கு இருக்கலாம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இரவு வரை, இன்னும் நாளை காலை வரை நமக்கு காலவாசம் இருக்கதாக நான் கருதுகிறேன்.